ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தேவையான இந்த 3D மூவிங்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் மார்க்குக்கு தேவையான இந்த பேக்ரவுண்டு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இதில் நாம் மாற்றும் போது, அதாவது இந்த பேக்ரவுண்ட்ஸில் உங்களோட இமேஜை மாற்றும் போது ஒரு சில இடத்துல சைஸஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 3D ஃபுல்லாகவே நாம் ஒரே இமேஜில் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணிட்டு இதில் 5வது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை கரெக்டாக அடுத்த பீட் மார்க் வரை இழுக்கணும். அதையும் ஈஸியாக பண்ணலாம். இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை ஒரு 2 தடவை டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க் போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க 2வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பீட் மார்க்கில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் எதையும் வந்து எஃபெக்ட்டே எதுவுமே ஆட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இதில் இமேஜை மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ இந்த 3Dயில் போயிட்டு இந்த 3D கேமரா மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உங்களோட இமேஜஸ் வந்து கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இனி மீது இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னது எம்டியா. ஸோ இதிலலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இமேஜஸை வந்து வரிசை அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்துலையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடும். ஆனால் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி பல்ஜாக தெரியுதா, அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் மட்டும் பேக் வந்தீங்கன்னா அந்த நம்மளோட இமேஜை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னருக்கும் 3 புள்ளி தெரியுதா. ஸோ இதில் இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி இழுத்தாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டான சைஸுக்கு வந்துடும். ஸோ உங்களோட இமேஜ் கரெக்டான சைஸுக்கு வர அளவுக்கு இந்த சைடில் இருக்க 2 புள்ளியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி அடுத்த இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி நமக்கு பல்ஜாவே ஆட் ஆயிடுச்சா. ஸோ கொஞ்சம் மட்டும் பேக் வந்துட்டு அந்த புள்ளி வந்துடும். புள்ளி வந்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து கரெக்டான சைஸில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்ஜாக இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 2 டெம்ப்ளேட்லையுமே நம்ம ஒரே இமேஜ் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணால் அதுக்கு மேலே இருக்க லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் மறுபடியும் உங்களோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் நாம பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணாமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இதுலேயும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த 2 இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த இது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த டபுள் லேயருக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரியே நம்ம முன்னே எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2 இதை எப்படி சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் சைஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி பாருங்க. ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வருதா. ஸோ இதில் நாம இன்னொரு 3D வந்து மூவிங் எஃபெக்ட்டை சும்மா மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது, அந்த சின்ன சின்ன பீட் மார்க். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு அது சேஃப், அடுத்து மீடியா, அடுத்து ஆடியோ இருக்கா, அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனே கேமரா ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக வந்து கேமரா ஆப்ஷன் வந்து அந்த பீட் மார்க் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே போதும், இதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி மட்டும் வச்சாலே போதும். இதுக்கடுத்து நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணாலே போதும், நம்மளோட இமேஜ் சைஸ் வந்து கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சா. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்கை நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.